ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா என்ன பெற்ற தாய் யாருங்க? யாரு? கண்ணே மணியே முத்தே அரும்பே கண்ணே மணியே முத்தே அரும்பே நாடாக பிறந்தவனே கண்ணே மகனே அப்படின்னு தங்கத்தான் செய்த கட்டில வைத்து தங்கத்தான் செய்த கட்டில வைத்து என்ன பாட்டு பாடி தாளாட்டி அருமாறு குழந்தைய ஆளாக்கி வளர்த்த எங்க அம்மா யாரு? கோமாலகை. ஆமா. தந்தையார்? என் தந்தையா காசிபர். காசிபர் மகாமுனிவருக்கும் கோமாதி அம்மையாளுக்கும் நீங்க எத்தனை பேருங்க? நான் ஒண்டி வருவனே பிறந்தேன். ஒண்டியாக? ஆமா. அப்படி பிறந்து ஏய் சாமி நான் தன்னம் தெரியுமா வாழ்ந்து வந்தாலும் இந்த உலகத்துல எனக்கு எதிரி உண்டு. எனக்கு யார் எதிரி? யாரு? மும்மூர்த்தி தேவர்கள். யாரு? ஆக்கள் அழித்தல் படைத்தல். ஆக்கள் அழித்தல் படைத்தல். சிவன் விஷ்ணு பிரம்மா. சிவன் விஷ்ணு பிரம்மா. ஆமா. தேவாதி தேவர்களே எனக்கு எதிரியா வரும். ஏங்க நீங்களும் அசுரர்கள், அவங்களும் தேவர்கள். உங்களுக்கு அவங்களுக்கும் எதனால பகை? என் தந்தையா காசு மகாமுனுக்கு 13 பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. 13 பொண்டாட்டி. 13 பொண்டாட்டியில இந்த அதிக்கு இந்த அசுர பிறந்தோம், திதிக்கு தேவனை பிறந்தாங்க. நாங்க பிறந்து நர பிணி மூப்பு சாகாடு. நரை திணி மூக்கு சாகாது. சாகாடு மூப்பு சாகாடு. மூக்கு சாகாதா மூப்பி சாகாதா? மூப்பு என்ன நரனா ஒரு மனுஷனா பிறந்தா தலைமுடி மேல் முடி நிறைய கூடாது. அதே சண்டாளா? ஆமா. அதான் நர மூப்பு அப்படின்னா வாலிமா இருக்கணும். என்னைக்குமே தோல் சுருவும் கூடாது, என்றும் சிரிஞ்சா இருக்கணும். அதான் மூப்பு. நல்ல பின்னி மூப்பு சாகாடு. சாவும் கூடாது, சுடுகாட்டு போகவும் கூடாது. அப்படி சொல்லி தேவர்களும் அணுக்களும் பாக்கடல் கரைஞ்சு அம்மட்டம் கரைஞ்சும். ஆமா. அந்த அம்மட்டம் கடைய 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 கலச்சோடு திறந்து வந்துச்சு. அம்மட்டம் அடாடாடா தேவர்களும் அனுபவங்களும் ஒற்றுமை சேர்ந்து இந்த அம்மட்டம் கரைஞ்சும். இந்த ஆளுக்கு போய் சாப்பிட்டா நம்ம எதுவும் சாகாம இருக்கலாம், இளமையா இருக்கலாம்னு ஆசைப்பட்டோம். அப்ப என்ன பண்ணாங்க, தேவர்களா ஒரு பக்கம்
அசூரெல்லாம் ஒரு பக்கம் மறுபக்கம் இப்படி அமர வைத்தாங்க. வஞ்சம் எல்லாரும் இலை இலை நம்ம சாப்பிட்டோம்ல, இலை தானே ஆளுக்கு ஒரு இலை போட்டாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒரு இலை போட்டாங்க. அந்த அமிர்த பரிமாற்றம் யாரு இருந்தாங்க? ஜெகன் மோகினி. ஜெகன் மோகினி உலகத்திலே இல்லாத பெண்கள் அழகு அந்த ஜெகன் மோகினி. ஆமா, அகப்பா ஒரு கையில அந்த அமிர்த வச்சுட்டு அண்ணனோட போட்டு வந்தா. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? பெண்கள்னா பேராசை. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு விசாரம், என்ன ஒரு சிங்காரம், இப்படி அழகா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை பார்த்துட்டே இருந்தோம். அப்ப என்ன பண்ணாங்க? வேறுக்குள்ள அமிர்தம் ஊத்திட்டாங்க. எங்களுக்கு மது மதுனா கல் சாராயம் பீரு பிராந்தி. ஆமா, இத்தனையும் கொடுத்துட்டாங்க. நாங்க போல யார தருமாறு அந்த ஜெகன் மோகினி மாயமா மறந்து போயிட்டான். யாரு மோகினி? ஆமா, அது யார் தெரியுமா? அந்த கோழி குஞ்சு கோமாளி. ஒரு இடத்துல பிஞ்ச பேண்ட் போடுவேன். மேட்டூர் வட்டத்திலே ஒரு நல்ல பேர் இருக்குது நம்மளுக்கு. இந்த ஊருக்கு வந்தான் கோமாளி விடிய விடிய கூத்தானா கோழி குஞ்சு கேவலம் நான் அழுப்பேன். நீயே கட்டிட்ட ஒரு அடியில மூக்கு அப்படி உள்ள போயிடும். நான் ஒன்ன சொல்றா, கோழி குஞ்சு கோமாளினா அந்த கண்ணனை சொன்னேன். நாமளே தான் நாச்சு போயிட்டு அந்த ஆழ்வார்களை கேட்டன். அது வந்து கோழி குஞ்சு தூக்கிட்டு போகுதுல, குஞ்ச தூக்கிட்டு கோழி குஞ்சு அவனுதான் பேசுனேன். அந்த தேவர் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு மது கொடுத்துட்டு அவங்க அம்மோட்டு நினைச்சாங்க. அண்ணன் பகையாளுக்குரிய உணவாடி கேட்கணும், உள்ள உள்ளாத்தான் இருக்கணும், வயதா இருக்கணும்னு நான் கோபம் கொண்டுக்கிறேன். எப்படியாவது 300 தேவன் சிறப்பிக்கணும், தேவாரம் சிறப்பிக்கணும்னு நான் இந்த பம்பகால் பட்டு ஆண்டு வந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சார் என்னங்க மோகரியா தேவை உனக்கு எந்த கேன் குடிக்க பொண்ணு கொடுத்தது? இந்த 4 தேவரும் 300 தேவரும் நான் சிறப்பிடிக்கிறதா இருந்தாலும் நான் தவம் இருக்கணும். தவம் இருக்கணும். எத்தனை கடை வாங்கலாம்? எதுக்கு? தேவத்துக்கா? எந்த ஊர்ரா நீ? நான் சங்கிரி ஐயங்காட்டு ஊர்றா. ஐயங்காட்டு ஊரா? ராஜாமணி தோட்டம் வாடகைக்கு. தவம் கட்டு கடா கட்டுறது, இது தவம் கட்டு பூசை செய்வது. பூசை? ஆமா. அதனால அக்கினி செய்மூர்த்தி அக்கினி வெளியாக அந்த சிவனை கோரி தவம் இருக்கணும். உள்ள போய் செவரம் சாப்பிட்டு 10 குச்சில எடுத்தாங்க. அந்த சிவனை வர வச்சு ஊது பத்தி கல் போறோம் சாம்பிராணி வரத்தை கேட்கணும். நான் எடுத்தாங்க கேட்கறவா போட்டு திரும்பம் கேட்டவா போட்டு போட்டு மம்மன் கேட்டவா போட்டு நாயகனே போட்டு என்ன காரையா போட்டு ஒன்னும் தேவையமா நடிக்காம ஏதோ போறேன்னு சொன்ன டேய் மனுஷனா டேய் என்னடா பண்ணிட்டுக்கிற
சாமி கும்பிடுறேன். சாமியை கும்பிட்ற ஏன்னா வெறும் கையில கல் போட்டு வச்சு போட்டு சண்டை வாட்டு கையெல்லாம் கொப்பிட்டு போச்சுடா சுத்தா பிடிச்சி உள்ள கேக்குற ஏடா கையில தாங்க அதுக்குத்தான் சொல்றது. என்ன பூலாம்பட்டியில மீன் திங்காதடா. என் பேச்ச கேட்டியா நீ? மீன் தின்னா இப்ப பண்ணி கேட்டினியாடா? நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். திமிரு இருந்தா வெறும் கையில கல் போட்டு வச்சு போட்டுவா அதே மாதிரி என்ன சொன்னா சாமி கும்பிட்டு சொன்னா கல்பொறி பார்த்தா சாலுப்பு போட்டியாட்ட பேசுறான். அதுதான் அழுவுறா அந்த அக்காட்ட போய் சண்டை போட்டுக்கிற அந்த அக்கா தான் என்னன்னு தெரியல. அந்த அக்கா மாதிரியே தான் பாவம். நீ மனுஷன் நானும் மனுஷன் என் கையில வெறும் கையில கல் போட்டு வச்சு போட்டுடலாம். நான் இப்ப சாந்தி விளையாடுறேன் உன் கையில வச்சு போட்டு. எனக்கு கந்துக்காரன் தான் பகை. அவன் நல்லாக்குறான். நான் ஞாயிற்றுக்கிழமை தான் கந்து கட்டிட்டு இருக்கிறேன். உனக்கு பகையாளி தேவர்கள். இப்ப நான் தேவர்கிட்ட போகட்டுமா? இல்ல நான் தவறுகள்ல என் கையில வெறும் கையில வச்சு போட்டுனியா அதே மாதிரி உன் கையில வச்சு போட்டு அத்தானே பாட்டு ஊட்டுங்கிறான் என் கையில வெறும் கல் போட்டு வச்சு போட்டுறான். இவன் 4 ரூபா வச்சு கையில் மேல வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கல் போட்டு வச்சு போட்டுருக்கிறான். 4 ரூபா தெரியாது கல்பொரி எரியுதா இல்லையாப்பா? எரியுது வெறும் கையில எரியணும். ஆளைய காட்டுறாங்கட்டா எப்படி கொப்பளம் சிவபெருமானு அப்பா செமபெருமானு சிவபெருமானு செமபெருமானு சிவன் 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 அப்பனே ஆண்டவனே ஆண்டவா எங்கடா பச்சை தோத்த தின்னுட்டானா? என்னது இங்காதடா? ஐயோ எங்காதரா கங்காதரா கௌரி மனோகரா கௌரி மனோகரா அவனாச்சு பண்றானு ராமசிவா சாமசிவா சந்தோ மகாதேவா சந்தல போட்டு முடக்கடா. சந்தல போட்டா தென்னையில போட்டு எந்த ஓ நமச்சிவாய 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 நமோ நமச்சிவாய நமக வெள்ளிங்கிரி வேளங்கிரி இந்த 2 மலை இருந்து நம்ம போட்ட செய்யறோம். இன்னும் ஏசம் வரல மறுபடியும் என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் ஏகக்குழி வெட்டி அந்த ஏகத்துல என் சதையை அடிச்சு போடுறேன். ஆமா அடிச்சு போட வக்கால சாவு ஒரு சம்பளம் மீதியாகும். நான் சாவுனடா சாப்பிட்டு போட்டணும் அந்த ஏகக்குழியில என் சதையெல்லாம் அடிச்சு போடுறேன். அப்பதான் அந்த ஈசம் வருவான். சாவு போலாம் நானுமா உள்ள போய் கட்டி எடுத்து வந்து சதையை அடிச்சு அந்த ஏகக்குழியில போடணும். உள்ள போய் குளிச்சுட்டு வரடா நீர் அடிக்கிட்டு வரணும். அதையா தண்ணி வச்சு வந்து என் சதையில அடிச்சு அடிச்சு அந்த ஏகத்துல போட்டாதான் வீட்டுக்கு போகுது.